100% பைலட் மிஸ்டேக் கிடையாது, ஸ்டூபிடிட்டி, அரகன்ஸ். As usual, your TV screens are also not working. Neither the button for calling the cabin crew. Nothing is working. என்டர்டைன்மெண்ட் சிஸ்டமும் ஏர் கண்டிஷன் சிஸ்டமும் எந்த விதத்துலையும் சேஃப்டி காம்ப்ரமைஸ் கிடையாது. இல்லை அமெரிக்காலையும் ஒரு பிரிட்டன்லையும் ஒரு ஜெர்மனிலையும் எந்த அளவுக்கு ஸ்டாண்டர்ட் இருக்கோ அதே ஸ்டாண்டர்ட் இந்தியாவில் நிச்சயமா நல்லா கான்ஃபிடென்ட்டா சொல்ல முடியும், மெயின்டைன் பண்றாங்க. இந்த ஃபிளாப் வந்து வார்னிங் கொடுக்குற ஒரு ஃபியூஸ் வந்து அதுவும் ஃபியூஸ் ஆயிடுச்சு. அந்த ஃபியூஸ் வந்து வேலை செய்யல. ஒருவேளை ஒரு ஃபிளாப் ரிட்ராக்ட் பண்ணியிருக்கலாம். அப்படி ஒரு வேலை பண்ணியிருந்தாருன்னா இந்த விபத்துக்கு அது முக்கியம், அதுதான் காரணம். அந்த மாதிரி பண்ணும்போது அந்த பைலட்டுக்கு தெரிஞ்சது சுத்தமா 2 இன்ஜின்லயுமே பவர் இல்லை. இவர் இப்ப பவர் கொடுத்து பாக்குறாரு, இன்ஜின் வேலை செய்ய மாட்டேங்குது. அப்ப என்ன பண்ணிட்டாருன்னா, அகமதாபாத் விமான விபத்து இந்தியா முழுவதும் பெரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விபத்துக்கு என்ன காரணம்? இது தொடர்பாக நம் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்க இருக்கிறார் விமானி அசோகன் அவர்கள், அமெரிக்காவில் இருந்து. அவருடன் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். விபத்து நடந்து ஒரு நாள் ஆயிடுச்சு, நிறைய தகவல்கள் வெளியே வந்திருக்கு. ஸோ முழுக்க விசாரணைக்கு பிறகுதான் அந்த விபத்துக்கான காரணம் என்னங்கிறது முழுமையாக நம்மளுக்கு தெரிய வரும். ஆனாலும் இதுவரைக்கும் அந்த தகவல் அடிப்படையில் சில அனுமானங்கள் சொல்லப்படுது. ஸோ இதுவரைக்கும் தகவல் அடிப்படையில் நீங்கள் எப்படி கணிக்கிறீங்க? நேத்துல இருந்து இப்ப 24 மணி நேரம் ஜஸ்ட் முடிஞ்சிருக்கு. ஆனா வந்து இப்ப யாருமே இன்னமும் கரெக்டா சொல்ல முடியாது என்ன காரணம் அப்படின்னா, பிளாக் பாக்ஸ் கிடைச்சிருக்கு. ஆனா அதனுடைய ரிப்போர்ட் வெளிவரல. அது வந்து யூஸ்வலா பிரிலிமினரி ரிப்போர்ட்ங்கிறது 1 மாசத்துல வரும். இது கொஞ்சம் குயிக்கா கூட வந்துடும். ஏன்னா இதனுடைய கண்ணோட்டம் போயிங்கும் பாக்குறாங்க, எஃப்ஏஏ பாக்குறாங்க, அதே மாதிரி யூரோப்பியன் இது பாக்குறாங்க, இந்தியாவுடைய இன்வெஸ்டிகேஷன் பாக்குறாங்க. இப்போ வந்து இதுல எல்லாருமே இது வந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் இன்ஜின்ல ப்ராப்ளம் இருக்குன்னு அவங்களும் இன்வால்வ் பண்ணிருக்காங்க. இந்த பர்டிகுலர் விமானத்துல 2 பேர் இருக்காங்க. பைலட் வந்து கேப்டன் ஒருத்தர், ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் ஒருத்தர். ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் எப்பயுமே ரைட் ஹேண்ட் சைட்ல உட்காந்துருப்பாரு, கேப்டன் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல உட்காந்துருப்பாரு. இப்போ இதுல கேப்டன் வந்து ஒருத்தர் வந்து பைலட் ஃபிளைங், இன்னொருத்தர் பைலட் மானிட்டரிங். ஒருத்தர் வந்து பிசிக்கலா ஃபிளை பண்ணுவாரு. அது வந்து சம்டைம் கேப்டன் வந்து பைலட் ஃபிளைங்கா இருக்கலாம், ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் வந்து மானிட்டரிங்கா இருக்கலாம், அதுவே ரவுண்ட் இருக்கலாம். ஒரு சில நேரத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் பைலட் ஃபிளைங், கேப்டன் மானிட்டரிங் இருக்கலாம். இந்த பர்டிகுலர் ஃபிளைட்ல கேப்டன் பைலட் ஃபிளைங் அப்படின்னா அவர் கையில அந்த யோக் ஸ்டிக் இருக்கு. அவர் தான் பிசிக்கலா கண்ட்ரோல்லாம் மூவ் பண்ணுவாரு, இவர் மானிட்டர் தான் பண்ணுவாரு. இப்போ ஆனா மானிட்டர் பண்றவர் தான் லேண்டிங் கியர் எல்லாம் மேல கொண்டு போகணும். இப்போ பிளேன் டேக் ஆஃப் ஆன உடனே ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, ரன்வே கூட்டு மேலேயே போயிருக்காது, 400-500 அடி தான். அப்பதான் டேக் ஆஃப். பாசிட்டிவ் கிளைம் வேலை வந்த உடனே அந்த வீலுக்கு வேலை கிடையாது. லேண்டிங் கியருக்கு பாத்தீங்களா, அதுக்கு வேலை இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, இந்த லேண்டிங் கியர் வந்து உங்களுக்கு டிராக் கொடுக்கும். டிராக்னா அந்த விண்ட் வந்து அதுல அடிச்சு அது வந்து வேகமா பிளேனை இன்னும் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ண விடாது. அப்படிங்கிறதுனால இம்மீடியட்டா அதை வந்து ஃபர்ஸ்ட் திங் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு நாப இழுத்து புல் பண்ணுவாங்க. இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். 400 அடி 500 அடியிலேயே நடந்துடும். ரன்வே விட்டு தாண்டறதுக்கு முன்னாடி இது நடந்துடும். ஆச்சுங்களா? இந்த பர்டிகுலர் விமானத்துல அந்த பிக்சர் யாரோ எடுத்த ஒரு முக்கியமான அந்த வீடியோ இருக்கு பார்த்தீங்களா, அது முக்கியமான ஆதாரமா இருக்கு. அதுல அவங்க ஏற்கனவே ரன்வே விட்டு வெளியெல்லாம் போயிட்டாங்க, 625 அடி போயிடுச்சு. அப்ப லேண்டிங் கியர் வெளியே இருக்குது, ஃபிளாப் உள்ள இருக்கு. ஃபிளாப்னா என்னன்னு முதல்ல விளக்கிடுறேன். என்னன்னா, இது வந்து ஆக்சுவலா 787 ஃபிளாப் உடைய ஒரு ஸ்மால் டயக்ராம். இதுதான் விங்கு, இதுதான் ஃபிளாப். இந்த விங் சர்ஃபேஸ் வந்து எவ்வளவு பெருசா இருக்கோ அவ்வளவு லிஃப்ட் கிடைக்கும். ஏன்னா ஆக்சுவலா இந்த சர்ஃபேஸ் மேல அந்த காத்து போறதுனால அந்த விங் வந்து லிஃப்ட் ஆகி பிளேன் லிஃப்ட் பண்ணுது. அப்ப எவ்வளவு சர்ஃபேஸ் பெருசா இருந்தாலும் லிஃப்ட் அதிகமா கிடைக்கும், ஆனா ஸ்பீடு கிடைக்காது. ஏன்னா டிராக், அதுவே வந்து டிராக் காரணமா இருக்கு. அதுதான் டேக் ஆஃபுக்கும் லேண்டிங்க்கும் முக்கியமா தேவை. என்ன காரணம் அப்படின்னா, டேக் ஆஃப் வந்து ஸ்லோவஸ்ட் ஸ்பீட்லயும், லேண்டிங் ஸ்லோவஸ்ட் கொஞ்சோண்டு ஸ்பீட்லயும் கொஞ்சம் இடத்துலயே பண்ணணும். ஏன்னா ரன்வே வந்து பாருங்க 11,000 யூஸ் பண்ண மாட்டாங்க. அங்க வந்து 8,000 7,000 டேக் ஆஃப் ஆயிடும். பாத்தீங்கன்னா பாதி ரன்வேலயே எல்லாம் மேல போயிடும். ஏன்னா அது கொஞ்சம் ஸ்பேர் ரன்வே இருக்குன்னு கொஞ்சம் விட்டுருக்காங்க. அதுக்கு மேல நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்பேர் எல்லாம் விட்டுட்டு இருக்க முடியாது, ப்ராக்டிகலி சாத்தியம் இல்லை. ஏன்னா ரன்வே வந்து அவ்வளவு எக்ஸ்பென்சிவ் டு இது போடுறது. எனிவே அதுக்குள்ள போகலாம். நம்ம என்ன பண்ணலாம், டேக் ஆஃப் ஆகுது. டேக் ஆஃப் ஆயிட்டு போகும்போது நிறைய பேர் எப்படி இந்த ஃபிளாப் இல்லாத டேக் ஆஃப் பண்ண முடியும் அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. நிச்சயமா பண்ணியிருக்க முடியாது. ஏன் அப்படின்னா, ஃபிளாப் இல்லாத அவங்க டேக் ஆஃப் பண்ணியிருந்தாங்கன்னா வார்னிங் கொடுக்கும். அந்த இந்த எல்லா விமானமும் வார்னிங் கொடுக்கும், இது வார்னிங் கொடுக்கும். என்ன வார்னிங் கொடுக்கும்னா, டேக் ஆஃப் ரோல் நடக்கிறதுக்கு முன்னாடி டேக் ஆஃப் கன்ஃபிகரேஷன் இல்லைன்னு சொல்லி வார்னிங் கொடுத்துருக்கோம். பைலட் உஷார் ஆயிடுவாங்க. அதனால கண்டிப்பா வார்னிங்கை மீறி இவங்க டேக் ஆஃப் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ நான் கெஸ் பண்றேன், இது வந்து ஃபிளாப் போட்டு தான் எடுத்திருக்காங்க. ஒரே ஒரு தடவை
ஃபிளாப் போடாத எடுத்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. 2008 ஆயிருக்குது. அது பேர் ஸ்கேன் ஏர்ன்னு சொல்லிட்டு ஒரு 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 ஃபிளைட் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா 2-3 தடவை ரன்வேக்கு வந்துட்டு ஏப்ரன் போறது திருப்பி வருது, இப்படி 2-3 ட்ரிப் பண்ணும்போது பை மிஸ்டேக் பைலட்ஸ் மறந்துட்டாங்க. ஆனா அந்த வார்னிங் வரல. என்ன காரணம் அப்படின்னா இந்த ஃபிளாப் வந்து வார்னிங் கொடுக்கிற ஒரு ஃபியூஸ் வந்து அதுவும் ஃபியூஸ் ஆயிடுச்சு. அந்த ஃபியூஸ் வந்து வேலை செய்யல. அதனால டபுள் மிஸ்டேக் ஒரு நடந்ததுனால இவங்க ஃபிளாப் வந்து போட்டேன்னு முதல்ல போட்ட ஃபிளாப்பே போட்டுட்டோன்னு நினைச்சிட்டு டேக் ஆஃப் பண்ண உடனே அந்த கிரவுண்ட் எஃபெக்ட் இருக்குது. 50 அடி முடி மேல போச்சு. அந்த கிரவுண்ட் எஃபெக்ட் வந்து குஷன் மாதிரி இருக்கும். அதை தாண்டி போன உடனே அப்படி கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இதே மாதிரி இதுதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபிளாப் போடாத ஆக்சிடென்ட். அது வந்து டேக் ஆஃப்லயே நடந்து போச்சு. இது 675 போயிருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஃபிளாப் போட்டு தான் எடுத்திருக்காங்க. இல்லாட்டினா மேபி இதே மாதிரி அந்த 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 கிரவுண்ட் எஃபெக்ட் போன உடனே கீழே விழுந்திருக்கும். ஸோ இது மேல போயிடுச்சு, ஏர்போர்ட் விட்டு தாண்டி போயிடுச்சு. ஆனால் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இந்த கேப்டன் ஃபிளை பண்றாரு பாத்தீங்களா, இவர் வந்து கமாண்ட் கொடுத்துருக்கோம். அதாவது இவர் பார்த்துட்டு அவருக்கு அது வந்து அவர் வந்து கியர் அப் பண்ண சொல்லியிருப்பாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஆபீசர் வந்து கியர் அப் பண்றதுக்கு பதிலா சப்போஸ் அது கிட்ட கியர் இங்க இருக்கு, இங்க ஃபிளாப் இங்க இருக்கு, ஏதோ ஒரு ஞாபகத்துல கியருக்கு பதிலா அது ரொட்டீனா பண்றது. அது ரொட்டீனா பண்ணும்போது சமயத்துல மூளை வேலை செய்யாது. ஒரு காஃபி கப் அங்க இருக்கும், நம்ம வந்து வேற ஒண்ணு எடுத்துட்டு இருப்போம், மனசுல ஒண்ணு நினைச்சு. அது மாதிரி பைலட்டும் மனுஷங்கள் தான் மிஸ்டேக் பண்ணலாம். ஒருவேளை இவர் ஃபிளாப் ரிட்ராக்ட் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு அனுமானம். இது வந்து நிச்சயம் கிடையாது, பண்ணிருக்கலாம். அப்படி ஒருவேளை பண்ணியிருந்தாருன்னா இந்த விபத்துக்கு அது முக்கியம், அதுதான் காரணம் இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா இதை வந்து நீங்க ரிட்ராக்ட் பண்றீங்க, இப்போ இதனுடைய லிஃப்ட் குறைஞ்சு போச்சு, அதே நேரத்தில் லேண்டிங் கீரை மறந்துட்டீங்க, அது வந்து டிராக் அதிகப்படுத்திருச்சு. அப்போ அவங்க ஸ்பீடுக்கு ரெண்டுமே நெகட்டிவா ஒர்க் பண்ணும். அப்போ வந்து ஸ்டால் ஆகும்னா அந்த ஸ்பீடு வந்து பத்தாது அந்த லிஃப்ட்டுக்கு. அப்போ வந்து பிளேன் பவர் இருந்தா இன்ஜின்லயும் பவர் இருந்தா கூட அப்படியே அது பாருங்க சிங்க் ஆகுது, அப்படியே இறங்கிட்டே போகுது. ஆனா பைலட் கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் போறாரு, அவர் வந்து ஸ்டால் பண்றாரு. பட் அவருக்கு வந்து அந்த நேரத்துல அவகாசம் இல்லை. எதனால இது நடந்தது, இந்த மிஸ்டேக் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. ஏன்னா இந்த கேப்டன் வந்து மோஸ்ட்லி டேக் அப் பண்ணும்போது பைலட் ஃபிளைங்கா இருக்கும்போது வெளியே தான் பார்ப்பாங்க, ஏதாவது பேர்ட்ஸ் ஸ்ட்ரைக் வருதா இல்லை டிராபிக் இருக்கா சம்திங். யூஸ்வலி பைலட் லுக் த்ரூ த விண்டோ. ஓட்டுறவங்க முன்னால பாத்துருவாங்க, இவங்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்ப்பாங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஆபீசர் பண்ணியிருந்தால் இந்த விபத்துக்கு அதுதான் முக்கியமான காரணமா இருக்கும். ஆனால் இது நிச்சயம் கிடையாது. இது ஒன் ஆஃப் த பாசிபிலிட்டி, பியூர்லி ஹியூமன் எரர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆக்சிடென்ட் 4 வகை தான் பிரிக்கலாம். ஒன்னு பைலட் எரர், கிட்டத்தட்ட 60-70% கான்ட்ரிபியூட் பண்ணுது. மெக்கானிக்கல் எரர் 20%, 20 to 25%. மெக்கானிக்கல் ரொம்ப கம்மி. அதுக்கு அடுத்தது வெதர் ஒரு 15%, 15 to அதுவும் 20% சொல்லலாம். இது 3 தான் மேஜர் காசு. 4வது வந்து அந்த பாம்ப் ஸ்கேர், இந்த மாதிரி சாபட்டேஜ்னு சொல்லுவாங்க, வெடிகுண்டு, அது ரொம்ப கம்மி. பட் அதுவும் நடக்குது. இது 4 காரணத்தால தான் ஆக முடியும். இதுல வெதர் வந்து நிச்சயமா இல்லை, அருமையான வெதர். அந்த வெதரை யாருமே குறை சொல்ல முடியாது. வெதர் வந்து 100% இல்லை, 99.9% மற்ற 2 தான் இருக்கு ரூல் அவுட்ல. இந்த 2 என்னை பொறுத்த முடியும் இந்த ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது நடந்திருக்கலாம். ஏன்னா இது மாதிரி நேபாள்ல நடந்திருக்கு. நேபாள்ல வந்து கொஞ்ச நாளைக்கு ஒரு வருஷம் 1.5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை எனக்கு. அது ஒரு ஏடிஆர் ஃபிளைட் தான் நினைக்கிறது, டர்போ ப்ரோப். இது வந்து இறக்கிட்டு இருக்காங்க, கிட்டத்தட்ட அந்த லேண்டிங் கிட்ட வந்துட்டாங்க. வந்தப்ப இவங்க இது பண்ணணும், பிளாப்ஸ போடுறதுக்கு பதிலா அந்த என்ஜினை நிப்பாட்ல ஃபெதரிங் பாங்க. அப்படின்னு என்ஜின் ஓடும், பவர் இருக்காது. ஏன்னா அந்த ஆங்கிள் ஆஃப் அட்டாக் ஸ்ட்ரைட் ஆயிடும். சும்மா அது வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு வச்ச ஒரு ஃபியூச்சர். 2 இன்ஜினுமே பவர் இல்லாத பண்ணிட்டாங்க பை மிஸ்டேக். இதை பண்ணிட்டோன்னு அப்படியே ஏரோடைனமிக் ஸ்டால் ஆகி அவங்களால திங்க் பண்றதுக்குள்ளே கீழே விழுந்து அப்படின்னு வரைக்கும் எல்லாம் இறந்து போயிட்டாங்க. ஸோ இது நடந்திருக்கு. இது மாதிரி ரேரா நடக்கதான் செய்யுது. ஏன்னா பைலட்ஸ் இவ்வளவு ட்ரெயின் பண்ணி எல்லாம் பண்ணாலும் சின்ன கேர்லெஸ்னஸ் அங்கே பிளே பண்ணிடுது அப்படிங்கிறது தான். நீங்க சொன்ன மாதிரி சார், அந்த வீடியோ ஒரு முக்கியமான ஆதாரமா இருக்கு. அந்த வீடியோல வந்து அந்த டயர் வெளியே தெரியுது. நீங்க சொன்ன அந்த ஃபிளாப்பும் அந்த மிஸ்டேக் அதுல தெரியுதா? ஃபிளாப் தெரியல, ஃபிளாப் இல்ல. ஆனா ஃபிளாப் இல்லாத டேக் ஆஃப் பண்ணியிருக்க முடியாது. ஃபிளாப்போட தான் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இது ஒரு காரணம். இன்னொரு காரணம் பாசிபிலிட்டி நினைச்சா, டெலிபரேட்டாவே பைலட் வந்து அந்த ஏதோ ஒரு மெக்கானிக்கல் ப்ராப்ளத்தால அந்த இதை வந்து லேண்டிங் கியர் எடுக்க ஒரு சில நேரத்துல இருக்கு. ஏதோ ஒரு இஷ்யூ வந்ததுன்னா எடுக்க மாட்டாங்க. அவங்க கிளியரா இருந்தா தான் எடுப்பாங்க, இல்லைன்னா அப்படி விட்டுருவாங்க. திருப்பி சுத்தி வந்து இறக்குறது ஏதோ ஒரு காரணம், இல்ல ஹைட்ராலிக்ல ஏதோ ஒரு வார்னிங் வந்தது அப்படின்னா அதை உள்ள எடுத்துட்டு திருப்பி இறக்குறது பிரச்சனை பண்ணிருக்கலாம். ஆனாலும் அப்ப என்ன சந்தேகம் வருதுன்னா, எதுக்காக ஃபிளாப்பை வந்து அவ்வளவு லோ ஸ்பீட்ல போயிட்டு இருக்கும் போது ரிட்ராக்ட் பண்ணணுங்கிறது தான் இப்ப அடுத்த பிகெஸ்ட் கொஸ்டின். ஒருவேளை பைலட் டெலிபரேட்டா விட்டுருந்தா இது ஒண்ணு,
ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா, ஒருவேளை வேற என்ஜின்ல வந்து பவரே சுத்தமா பைலட் கிடைக்காத போயிருதுன்னு ஒரு ஒரு அசம்ப்ஷன் வச்சுக்கோங்க. 2 காரணம் தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஒன்னு பேர்ட் ஸ்ட்ரைக்ல இன்ஜின் கம்ப்ளீட்டா ஒரு 2 இன்ஜின்லயும் நிறைய பெரிய பெரிய பேர்டு ஒரு 4, 5 போய் மாட்டணும். மாட்டினா மட்டும்தான் அது 2மே போகும். 2 இன்ஜினும் போகும். இல்லாட்டினா 2 இன்ஜினுக்கும் ஃபியூல் ஏதோ ஒரு விதத்துல கட் ஆஃப் ஆயிருக்கணும் கம்ப்ளீட்டா. ஏன்னா இது 2 தான் காமன் காசு. அதர்வைஸ் இது ஒரு இன்ஜின்ங்கிறது வந்து இது ஒரு கார், இது ஒரு கார். 2 கார் பேரலா ஒரு ரோட்ல போயிட்டு இருக்கு. 2 காரும் ஒரே நேரத்துல பிரேக் டவுன் ஆகி நிக்கவே நிக்காது. ஏன்னா கம்ப்ளீட்லி 2 இன்ஜினுக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தமே கிடையாது. ஒரு இன்ஜின் ஃபால்ட்னா அந்த இன்ஜின் தான் ஃபால்ட். அது ஒரு தனி கார் மாதிரி வச்சுக்கோங்களேன். அது ஒரு இடத்துல ஃபிட் பண்ணிருக்காங்க ஒளி இது 2மே தனி கண்ட்ரோல், தனி கார். 2 செப்பரேட் இன்ஜின். அதனால 2 இன்ஜின் ஒன்னா போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதான் உண்மை. இந்த வாய்ப்பு எப்படி இருக்குன்னா, ஒன்னா ஃபியூயல் வந்து போகாத இருந்தா வாய்ப்பு இருக்கு கம்ப்ளீட்டா, அல்லது பேர்ட் ஸ்ட்ரைக்ல ஆனா தான் இது 2மே இல்லைன்னா ஒரு இன்ஜின் ஆகும். ஒரு இன்ஜின் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபேன் பிளேட் உடையலாம், என்ன வேணா ஆகலாம். ஆனா 2 இன்ஜினும் ஒரே நேரத்துல போறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது 2மே நடக்காத பட்சத்துல இந்த மாதிரி பைலட் எரர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஒருவேளை நான் நினைக்கிறேன் அது மாதிரி அப்படி இருந்தாலும் ஏன் இந்த பிளாப்பை வந்து அவங்க அவ்வளவு லோ ஸ்பீட்ல குறைக்கணும் அப்படிங்கிறது. இதுக்கு இன்னும் ஒரு காரணம் வேணா திங்க் பண்ணி பார்க்கலாம். அது அவுட் ஆஃப் த வே. ஏன்னா ஒரு தடவை லண்டன் ஹீத்ரோல சைனால இருந்து 777 போயிங் வந்துட்டு இருந்தது. வரும்போது ஹேட்டன் கிராஸ்னு ஒரு ஸ்டேஷன் இருக்கு. அங்க ஒரு பிஸி டைம். அவ்வளவு பேரு ஆபீஸ் கோயர்ஸ் எல்லாமே ட்ரெயினுக்காக ஏறிட்டு வந்துட்டு போயிட்டு ரொம்ப பிஸியா இருக்காங்க. தாண்ட உடனே ஏர்போர்ட் கம்பவுண்ட் வந்துருது. அந்த கிட்ட வரும்போது எப்பயுமே பிளைன் வந்து இறங்கும் போது நம்ம கேஸ் பெடல்ல கால் எடுக்கிற மாதிரி நீங்க ஸ்பீடா போவேனா ஸ்பீடை குறைக்கணும்னா நீங்க கார்ல இருந்து த்ராட்டில் அந்த ஆக்சிலரேட்டர்ல இருந்து கார் எடுத்துருவீங்க. அதே மாதிரி தான் பிளைன்லயும் உங்களுக்கு பவர் கொடுக்க மாட்டாங்க. பவர் இல்லாத சும்மா இதுல வர நியூட்ரல் வர மாதிரி வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா கிட்ட வரும்போது அந்த ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பவர் தேவை. கீழே கொஞ்சம் சிங்க் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் பவர் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா கொஞ்சம் மேல போயிடும். திருப்பி மேல போய் ஓவர் அளவுக்கு அந்த கிளைட் ஸ்லோப்பை தாண்டி போயிடுச்சுன்னா கொஞ்சம் பவர் குறைப்பாங்க. இந்த லாஸ்ட் 500 ஃபீட்ல இந்த மைனர் அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்க பாத்தீங்கன்னா பைலட்ஸ் நீங்க யூடியூப் வீட்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது அந்த பைலட்டுக்கு தெரிஞ்சது சுத்தமா 2 இன்ஜின்லயுமே பவர் இல்லை. இவர் பவர் கொடுத்து பாக்குறாரு, இன்ஜின் வேலை செய்ய மாட்டேங்குது. அப்ப என்ன பண்ணிட்டாருன்னா, அப்ப ஏற்கனவே ஃபிளாப் எல்லாம் டிப்ளாய் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த ஃபிளாப்பை வந்து ரிட்ராக்ட் பண்ணனா தெர் இஸ் எ டேஞ்சர். ஏன்னா உடனே சிங்க் ஆகி விழலாம். ஆனா அதே நேரத்துல அந்த டிராக் குறைஞ்சு இன்னும் கொஞ்சம் முன்னால் போகலாம். அவரால் லேண்ட் பண்ண முடியாதுன்னு தெரியும். அவர் அந்த கிரௌட் அவாய்ட் பண்ணிட்டோமா ஒண்ணு கீழே இருக்கவங்க தப்பிச்சிருவாங்க. அதுக்கு பிறகு இந்த கிரௌட் அவாய்ட் பண்ணிட்டோமா அங்க புல் இருக்கு, புல்வெளி, அதுல போய் விழுந்தோமா தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப சாமர்த்தியமா அந்த ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ரொம்ப கிளவரா திங்க் பண்ணி அவருடைய அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் கிரேட். குயின் கூட அதுக்கு அவருக்கு சர்வ் பட்டெல்லாம் கொடுத்தாங்க பிரிட்டன்ல. எனிவே அது வந்து போய் அவர் நினைச்ச மாதிரியே போய் புல்லுல விழுந்தது. எல்லாருமே பிளேன் உடைஞ்சிருச்சு. ஆனா ஆளுங்களுக்கு அடி எதுவுமே இல்லை, எல்லாருமே படிச்சுட்டாங்க. சோ இது வந்து இது மாதிரி ஒரு சம்பவத்தை அவர் அந்த நேரத்துல பண்ணியிருக்காராங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா ஒருவேளை அந்த பெரிய டால் பில்டிங் அவாய்ட் பண்ணிட்டு ஏதாவது ஒரு கேப் ஏதாவது அந்த பக்கம் இருந்ததா, அது முடிய கொஞ்சம் இது பிளாப் எடுத்துட்டா போயிருமான்னு நினைச்சு பண்ணாருன்னா யாருக்கும் தெரியாது. போக பார்த்தா தெரியும். ஆனா மோர் நம்புற மாதிரி ஒரு பாசிபிலிட்டி இந்த முதல்ல சொன்ன பாசிபிலிட்டி. இன்னொன்று சார், இப்போ நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து அந்த விமானம் வந்து டெல்லியிலேருந்து அகமதாபாத் வரும்போது ஒருத்தர் எடுத்த வீடியோவில் வெளியிட்டிருக்காரு வந்து. ஸோ அதில் அந்த ஏசி ஒர்க் பண்ணலை, அந்த டிவி ஒர்க் பண்ணலைங்கிறதுலாம் அவர் சொல்லியிருக்காரு வந்து. ஸோ அதனால ஏதாவது ப்ராப்ளங்கள் இருக்கும்? நிச்சயமா இல்லை. 99லாம் இல்லை, 100% இல்லை. இங்க என்டர்டைன்மெண்ட் சிஸ்டமும் ஏர் கண்டிஷன் சிஸ்டமும் எந்த விதத்திலையும் சேஃப்டி காம்ப்ரமைஸ் கிடையாது. ஆனா இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் பிளேன்ல நடக்கும். அது தனி சிஸ்டம். கம்ப்ளீட்ல சிஸ்டம் கேன் கோ ராங், எனிதிங் கேன் கோ ராங். அதனால அது அவ்வளவு அப்ப வந்து அவங்க அந்த லெக்ல கூட ஆயிருக்கலாம். அவங்களுக்கு உடனே பிக்ஸ் பண்ண முடியாது இல்ல. இப்ப லண்டன்ல பேபி அவங்க பேசி வச்சிருப்பாங்க. அங்க போய் இறங்கின உடனே அதை கூட வந்து டெக்னீஷியன் பிக்ஸ் பண்ணலாம். பட் அதுக்காக வந்து உங்களுக்கு விமானத்தை நிறுத்தணும், அதை வந்து அதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு தான் கொண்டு போகணுங்கிற மாதிரி ஒரு இது பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது காஸ்ட் எஃபெக்டிவா இருக்காது. இன்கன்வீனியன்ஸ் இருக்கும் பேசஞ்சருக்கு, இல்லைன்னு சொல்ல வரல. பட் அதெல்லாம் நிச்சயமா அதெல்லாம் ஒரு பாயிண்டே கிடையாது.